எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறை நேரம் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோக்கள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப போக போக இன்ட்ரெஸ்டாக போகுது. எபிசோடு இந்த எபிசோடுக்கு அடுத்த எபிசோடு பிச்சு விட்டுருச்சு. அதெல்லாம் பார்த்தா ரொமான்ஸ் இருக்கும், கேட்ட ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரி, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினி அந்த கை காட்டி பாயிண்ட் அவுட் பண்ணோன்னே அந்த இடத்துல அந்த குயின் மேலே அந்த அட்டாக் பண்ணோடனே அந்த குயின் டெத்து ஃபுல்லாக இதாகிட்டான். பிச்சு போட்டுருச்சு. அது பிச்சு போட்டாலும் ஆனால் குயின் என்ன பண்ணுறான்னா, அவளோட க்ளோனிங் பண்ணிட்டான். ஏன்னா குயின் க்ளோனிங் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த காட் குயின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் ரோலர் அட்டாக்ஸ் பண்ணோடனே அது எக்கச்சக்கமான இது போயிட்டுருக்குது. கண்டினியூஸனாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த குயின் எஸ்கேப் ஆக அவளோட Pin.77 யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி Pin.77 யூஸ் பண்ணிவிட்டு கீழே 9.99 யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அது பவரை அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ யூரியனை அட்டாக் பண்ணுற பவர் அப்சர்வ் பண்ணிடுறதுனால அட்டாக் மேலே விழுக மாட்டேங்குது. அடுத்து நம்ம ஹீரோயினி ஒரு லிக்விட் மாதிரி வச்சுருக்கான். அது எல்ஃப் லிக்விடு. அது ரீஜென்ரேட் ஆகிரும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? செத்தாலும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது ரொட்டேஷன் ப்ராசஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா போல். அப்படி இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினி ஒரு பிளான் பண்ணுறான். ஹீரோயினி அனுப்பிவிட்டது அந்த இதனால 99 தாக்கு பிடிக்க முடியல. அது எவ்வளோ இருந்தால் அது கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரில. ஆனால் நம்ம குயின் என்ன பண்ணுறான்னா, இன்னும் அதை வச்சு ரிட்டன் இவளுக்கே அனுப்பிவிடுன்னு சொல்லி பபுள்ஸ் ரிட்டன் அனுப்பிவிட்றான். குயினை பாயிண்ட் அவுட் பண்ணி அனுப்பிவிடவுடனே அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் நம்ம குயினை அட்டாக் பண்ணோடனே அந்த குயின் அசால்ட்டாக அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணதை பார்த்துட்டு அந்த 99 பார்த்து ஷாக் ஆகுது. என்ன வராது, நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அவள் அனுப்பிவிட்ட அட்டாக் கூட என்னோடய பவர் இன்க்ளூட் பண்ணி ஒரு கொலாபரேஷன் அட்டாக் பண்ணாலும் தடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம குயினும் ஒரு மாதிரி பார்க்குறா, அதுவும் ஒரு மாதிரி பார்க்குது. இப்போ குயின் ஒரு பிளான் போட்டு அதை சர்க்கிள் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி அது எனர்ஜியை ஐ லோடில் அனுப்பிடுறான். ஐ லோடில் அனுப்பினோடனே அந்த நாக்கு அமுங்கி அந்த 99 ஃபுல்லாமே அமுங்கி டெஸ்ட் ஆகினோடனே இவளோட கார்டு அந்த டெஸ்ட் ஆகினோடனே அந்த கார்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இவன் குயின் இவளை காப்பாற்றுறதுக்கு மற்ற எல்லா கார்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாப்புல. இதை பார்த்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இந்த குயினை மொத்தமாக முடிச்சு விடணுன்னே குயின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினை வேலைக்காகாது, நம்ம ஒன்று அட்டாக் பண்ணாதான்னு சொல்லி 4 பக்கமும் அந்த 4 கை யூஸ் எடுத்து டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய ஃபுல் எனர்ஜியும் என்னமோ குயின் அட்டாக் பண்ணி ஆகணும், குயினை கொண்டுறணும். ஆனால் ஹீரோயினை என்ன பிளான் பண்ணுறான்னா, இவன் அட்டாக் பண்ணுறத பார்த்து ஈஸியாக டேக்கிள் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் என்னது இது திடீர்னு பார்த்தா குயின் அந்த நம்ம காட் குயின் 2 தலையாக பொழந்துருச்சு. குயின் அவளோட பவரை யூஸ் பண்ணி தலையை பொழந்து விட்டான். பொழந்தோடனே அவ்வளோதான், ஒன் சோலி முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்க அடுத்த செகண்டில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குயின் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டான். குயின் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனோடனே அந்த லிக்விட் இருக்கும்ல, அந்த லிக்விடை வச்சு அந்த ஒரு துளியை வச்சு திருப்பி ரீஜென்ரேட் குயினை தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். காட் குயின் அவளை திருப்பி எப்படி தப்பிச்சுக்கிறத பார்த்துட்டு நம்ம குயின் ஒரு ஐடியா யோசிக்கிறான். அது இருந்தால் தான் நீ உயிரோட திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம குயின் என்ன பிளான் பண்ணுறோன்னா, மொத்தமாக சோழியை முடிச்சோன்னு சொல்லி அவளோட பவர் ரெட் ஆரா பவரை யூஸ் பண்ணி மொத்தமாக சோழியை முடிக்க ட்ரை பண்ணுறான். ரெட் ஆரா பவரை யூஸ் பண்ணி மொத்தமாக சோழியை முடிக்கும் போல் என்ன பண்ண போகிறான்னா, குயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இருடி, உன்னால் இந்த ஸ்பெல்லை வச்சு உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம குயின் சொல்லி முடிக்க அடுத்த செகண்ட் அந்த இது இந்த ட்ராப் விழுகுது. அந்த இலைத்தொழிலேருந்து அந்த ட்ராப் விழுந்தோடனே அது திருப்பி ரீஜென்ரேட் ட்ரை பண்ணுறான். எப்படி நீ தப்பிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இது இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த குயின் சொல்லிவிட்டு அவளோட பவரை அப்படியான்னு சொல்லி நம்ம குயின் கேட்டுட்டேன். இது ஒன்றும் உன்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம குயின் சாக்காரா, நம்ம காட் குயின் சாக்காரா. என்னன்னு பார்த்தா அவளோட ரீஜென்ரேட் ஆகாமல அவள் கத்துறா, ஸ்க்ரீம் பண்ணால் குயின் மொத்தமாக அவளை அன்னைக்கே சோழியை முடிச்சு விட்டான். குயின் சோழி அவ்வளோதான். அது டீப் அமுக்க அந்த ஃபோர்ஸ்ஃபுல்
இவனோட அந்த இந்த செடி வந்து இந்த ரீஜென்ரேட் ஆகிற அந்த எல்ஃப் செடி வந்து மொத்தமாக வாடி வதங்கிருச்சு, மொத்தமாக டஸ்ட் ஆகிடுச்சு. அந்த கார்டும் டஸ்ட் ஆகி குயின் வந்து மொத்தமாக டஸ்ட் ஆகி செத்து போயிட்டா. அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு. உன்னோட எண்டு கார்டை என்னோட இதில் போட்டாச்சு. அடுத்து கிங்கு தான். கிங்கை பார்த்துட்டு இருக்கும்போல நான் சண்டைக்கு அவாய்ட் பண்ண தெரிவேன், ஆனால் சண்டைன்னு வந்தால் ஜெயிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி நம்ம கேஜிஎஃப் டைலாக் சொல்லிட்டு தலைவன் அப்படி எந்திரிச்சு அப்படி பறந்து வரான். அவனோட மனைவியோட கத்தியை எடுத்துட்டு நம்ம அதை ரெண்டுத்தையும் அவனோட எக்கோ பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்வாடாக க்ரியேட் பண்ண போகிறான். அந்த காடை அப்படியே அப்சர்வ் பண்ணி எக்கோ வச்சு அது ஒரு பெரிய ஸ்வாடாக க்ரியேட் பண்ணிவிட்டு உன்னோட சோழியை முடிச்சிடறேன்டி அப்படின்னு சொல்லி டீமன் காட் ஸ்லேயர்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடுக்கு பேரை வச்சுட்டு தலைவன் அவனோட உடம்பை பல்க் ஆகிட்டான். திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் ஜிம்முக்கு போன மாதிரி உடம்பு ஏற்றிட்டேன். பையன் உடம்பு ஏற்றணும். அடுத்த செகண்டில் அந்த கையை பிடிச்சோன்னே மசில்ஸில் இருக்கிற அந்த நரம்பை புடைக்குது. தலைவன் ஒரு டைலாக் பேசுகிறான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டின்னு ஒரு டைலாக் சொல்லிவிட்டு நம்ம குயின் பக்கம் பார்க்க, வாடா பார்த்துக்கலாம்டா, வாடா ஒத்திக்கு வாடா மேனேன்னு சொல்லிட்டு நம்ம குயின் ரெடியாக இருக்க, நம்ம ஹீரோயின் ரெடியாக இருக்கா. இப்போ கிங் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா அவனோட ஸ்வாடை எடுத்து உன்னோட இப்பயே சொல்லி முடிச்சு விட்றேன்டின்னு சொல்லி அந்த ஸ்வாடை எடுத்து வேகமாக அட்டாக் பண்ண போகும்போல அவளோட எனர்ஜி வந்து நம்ம வாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து குயின் வந்து என்ன பண்ணுறான்னா அவளோட ஒரு பவரை வச்சு மேனிக்குலேட் பண்ணி அவளை வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான். இது தெரியாமல் பையன் வந்து அட்டாக் பண்ண போயிட்டான் கிங்கு. அந்த கிங் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணோன்னே அவள் வந்து குயின் வந்து சாக்காரா. என்னன்னு பார்த்தா திடீர்னு வந்து அட்டாக் பண்ணோன்னே அந்த இடம் ஃபுல்லாக ரத்தமாக தெரிஞ்சோடனே அப்புறம் தான் நம்ம காடு கிங்கு வந்து மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே, இப்போ மாவுக்கட்டு பரம்பரை உன்னைய சோழியை முடிச்சிட்டேன் பார்த்தான்னு கிங்கு ஒரு டைலாக் பிடிச்சிட்டு பையன் லாஃப் பண்ண ஆரம்பிக்கிறியான். தலைவன் சிரிக்கிறியான், கக்கான்னு சிரிக்கிறியான். பையன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரில, ஆனால் சிரிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காடாக மாற ஆரம்பிச்சிட்டான். காடாக மாறினோடனே என்ன ரீசன்னா, நம்ம குயின் வந்து இவனை வந்து ஜென்ஜுசோ யூஸ் பண்ணி இவன் அப்படி பண்ணுற மாதிரி இமேஜின்லேயே நடக்கிறத வச்சுட்டு குயின் அசால்ட்டாக அவனை காடாக மாற்றி மொத்தமாக சொல்லியை முடிச்சுட்டு போயிட்டா. குயின் மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டு போனோன்னே உன்னோட கதையும் முடிஞ்சு, எனக்கு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் போல், இன்னும் இந்த இடம் இன்னும் போகாமல் இருக்குது, அதான் கிங்கை கொண்டாச்சு இல்லை, இங்கே ரெண்டுத்தையும் கொண்டுட்டேன், இன்னும் இந்த டைமென்ஷன் முடியாமல் இருக்குது, என்னது இது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போய் குயின் வந்து பார்க்குறா, சென்ஸ் பண்ணுறா. பார்த்தா அங்கிட்டு இருக்கிற என்னது இது அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா அந்த சேரு வந்து மேலே ஒரு முடி நட்டுட்டு நிற்கிது. அது ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு டக்கு டக்குலாம் இருக்குதுன்னு பார்த்தா அந்த டக்கு வந்து திரும்பிட்டு அது டூ பவர்ஃபுல் டக்கு, அதனால பேச முடியாது போல, டக் 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 பக்னு தான் சொல்லும் போல். அது வந்து அப்படியே இருக்க, என்ன என் டைம் ஏற்கனவே வேஸ்ட்டாக போச்சு, இப்போ இதையும் கூட சண்டை போகணுமா, இதையும் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடும்னு சொல்லி நம்ம குயின் வந்து மிஸ்லீடு பண்ணிட்டான். எதிரியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட போகிறான்னு சொல்லுவாங்க. குயின் அதே தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை வந்து அமுக்கியே கொண்டுடலாம், இவங்கள மாதிரி அசால்ட்டாக கொண்டுடலான்னு சொல்லி அமுக்கி ட்ரை பண்ண அது வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு குயின் மாதிரியே ஒரு க்ளோன் மாதிரி தெரியுது. பார்த்தா குயின் மாதிரியே க்ளோனும் மாறிடுச்சு. குயின் அப்படியே டிட்டோ எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. டிட்டோ எடுத்த மாதிரி ஆனோடனே அதுக்கு வாய் மட்டும் தவளை வாய், அது வாத்து வாய் எடுத்துகிட்டு பேக் ஒன்று. இதை பார்த்துட்டு நம்ம குயினுக்கு ஒரே ஆச்சரியம், எப்பட்றா அது சாத்தியமாச்சு, என்ன மாதிரியே க்ளோனாக மாறிடுச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. பார்த்தா அச்சு பிச்சிடாமல் இருக்குது குயின் மாதிரியே. அப்போ இங்கிட்ட காட்டினா ஹீரோ வந்து ஆப்பிள் பறிச்சுக்கிட்டு இருக்கான். தலைவன் எப்பயுமே ஒரு கெத்து தாயா, அங்கே உயிரை விட்டு சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் வாட்டுக்கு ஆப்பிள் பறிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்மளுக்கு நைட்டு இதுதான் டின்னர்னு சொல்லி தலைவன் பேசிக்கிட்டு இருக்கேன் தானே இந்த டைம் வந்து மிச்சமாகிட்டு இருக்குது, நம்ம வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க டைமில் கிட்ட ஒரு ஒரு ஜாம்பிஸ் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணது அந்த எல்ஃப் லீடர் தான். அவனை இதை இப்படி வச்சுருக்காங்க, கண்ட்ராக வச்சுருக்காங்க. மூளை ஒரு பெரிய மூளை மாதிரி இருக்குது, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே அந்த ஜோக்கர் மண்டே வந்து அந்த இதில் பார்த்துட்ருக்கான், அந்த டிவியில்
உங்களை திருப்பி சந்திக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சொல்லி அடுத்த செகண்டில் நம்ம ஹீரோ வந்து இன்னும் அது நிறையா இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சா மொத்த விருந்துக்கே வந்து சொன்னோன்னா அந்த அந்த ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணோன்னே இவன் தலைவன் பாட்டு பாடிட்டு அப்படியே நடந்து போயிடனோடனே அதை மிஸ் பண்ணி கீழே விழுந்துருச்சு. விழுந்ததில் அடுத்து திருப்பி அது எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை பிடிக்கணும்னு சொல்லி அவன் கண்ட்ரோல் பண்ணி அதை 4 காலில் நடக்க வச்சு போகிறான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்து போயிட்டுருக்கு. கிடு 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 கிடுன்னு நடந்து போயிட்டுருக்க டைமில் ஐயையோ ஆப்பிள் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி தலைவன் பதறிட்டு ஆப்பிளை கீழே எடுக்க போகிறான். எடுக்கும் போல ஆப்பிள் 2 3 கீழே விழுந்ததில் வந்து என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியுங்கண்ணே. இவன் டக்குன்னு அது ஆப்பிளை தட்டி விட்டு இந்த ஜாம்பிஸை வந்து குப்புரை காட்டு அடித்து விழுந்துருச்சு. ஒரே சோகம். என்ன இவங்களாம் பார்த்தா கிங்கு மாதிரி தான் இருக்குது. இந்த ஒன் பஞ்ச் மேனில் கிங் வருவான்ல, எல்லாத்துலேயும் இவனுக்கு லக்கு தான்யா. இவனை ஹீரோன்னு சொன்னால் எனக்கே காமெடியாக இருக்குது. சரி இப்படி கீழே விழுந்தோடனே இங்கே எனக்கு இந்த எல்ஃப் லீடருக்கு ஒரு மாதிரி கோபமாக இருக்குது. என்னடாவே ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இத்தனை ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி தலைவை இன்னும் மும்பரமாக ஆப்பிள் எடுக்கிறது தான் இருக்கேன். அந்த எல்ஃப் ஜாம்பிஸ் வந்து செஞ்சிருச்சு. ஆனால் மூஞ்சி கருகி போய் கிடக்குது. அந்த ஃபோர்ஸ் அப்படி இதுக்கு தான் பொறுமையாக ஓட சொல்லணும்னு சொல்கிறது. திருப்பி விடுவேண்டாண்டா உன்னை கொல்லாமல் ஓட மாட்டேன்னு சொல்லி அந்த எல்ஃப் ஜாம்பிஸ் வேகமாக வர நம்ம தலைவன் முள் செடியை வச்சுருக்கான், முள் பழம் வச்சுருக்கான். அதை மேலே கையை வச்சோடனே நம்ம ஹீரோக்கு என்னதுன்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு ஜாம்பிஸ். அதை பார்த்து அடுத்த செகண்டு ஐயோ இது ஜாம்பிஸோ சொல்லி தலைவன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தலைவன் அவன் கத்துறதை பார்த்து இங்கே இருக்க எல்ஃப் லீடருக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு. தலைவனுக்கு கத்த அடுத்த செகண்டில் ஓடிட்டான். ஐயோ துண்டைக்கான துணியக்காரன்னு ஓடுறாயா அவன் துண்டைக்கான துணியக்காரன் ஓடுறாயா அவன். இதை பார்த்துட்டு இவனுக்கு என்னடா இவாட்டு கத்திட்டு ஓடுறானே. ஜோக்கர் பண்ணிருக்கு என்ன ஒன்றுமே புரியல, என்னடா கத்திட்டு ஓடுறியா இவன் கேட்டால் ஹீரோன்றாங்க. சரி தலைவன் எல்ஃப் லீடர் வந்து என்ன பிளான் பண்ணுறான்னா மொத்த எல்ஃப் ஜாம்பிஸையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு மொத்த எல்ஃப் ஜாம்பிஸையும் இவன் கண்ட்ரோல் எடுத்தோடனே என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் தானே. தலைவன் ஓடுறான் தெரிச்சடிச்சுட்டு அத்தாடி ஆவத்தா பக்கத்தில் எந்த மரமும் எதுவுமே இருக்கக்கூடாது, ஓடுடா ராஜா ஜாம்பிஸ்டேருந்து தப்பிச்சதுன்னு சொல்லி தலைவன் ஓடிக்கிட்டு இருக்கான். வெறிகொண்டு வேகையாக ஓடிக்கிட்டு இருக்கேன். மேலேருந்து டாப் ஷாப் காட்டான். தலைவன் தெரிச்செடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது, தலைவனுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. தலைவனுக்கு என்ன சவுண்டுன்னு தெரில. தலைவன் அப்படியே லைட்டாக கண்ணை திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அவனுக்கு ஒரே சாக்கு, எல்லா இடத்துலையும் கண்ணாக தெரியுது. ஐயா ஒன்றா இருந்ததே அவனுக்கு ஒரு அள்ளு விட்டுருச்சு. இங்கே கூட்டமாகவே இருக்குதே, தலைவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. தலைவனுக்கு அத்தாடி இதை யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தலைவன் புலம்பிக்கிட்டு இருக்கேன். தலைவன் புலம்ப அடுத்த செகண்டில் பார்த்தா அங்கே ஃபுல்லாமே ஜாம்பிஸ் தான் வெறிகுண்டு வந்துக்கிட்டு இருக்குது. வெறிகுண்டு வரதை பார்த்துட்டு தலைவனுக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே நம்மளை நோக்கியே வருதே, நம்ம என்ன தான் பண்ணேன்னு சொல்லி தலைவன் இங்கிட்டு திரும்பி பார்க்குறான். எல்லா சைடும் சுற்றி வளைச்சிட்டாங்க கைப்புள்ள. அப்படின்னு பார்த்தா கீழே ஏதோ ஒரு சவுண்டு. தரை வந்து என்னடா தரை பேருது, தரைக்குள்ளேருந்துல ஜாம்பிஸ் வருமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். தலைவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம்ல. திட்டின்னு தரையை உடச்சிட்டு என்னது இது, அந்த எல்ஃப் லீடரும் பார்க்குறான். என்னடா ஜாம்பிஸ் ஏவி விட்டேன். தலைவன் ஏவி விட்டோன்னே அந்த ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு எல்லாமே வெட்டி தலை துண்டா எல்லாம் கை துண்டா எல்லாம் தனியாக போகுது. ஏதோ ஒரு ஒளி வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஃபுட்டு கொடுத்து ஒரு செடியை காப்பாற்றினால அந்த செடி தான் இவனுக்கு நன்றி கடன் காப்பாற்ற வந்துருச்சு. ஐயா அதாடி இப்போதான் உசுரே வருது. நல்ல வேலை நீ